ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம அன்ஷிதா பற்றி பேச போகிறோம். அன்ஷிதா பற்றி பேச என்ன இருக்குது அப்படின்னா, எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். இந்த வாரத்தில் தர்ஷிகாவையும் அன்ஷிதாவையும் உள்ளே அனுப்புனா விஷாலோட ஓட்டிங் ப்ளஸ் ஆனாலும் சரி, மைனஸ் ஆனாலும் சரி, ஆனால் டிஆர்பி ரேட் ஆக தானே போகுது. டிஆர்பி ரேட்டிங் ஏறும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இது சேனலோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா தனித்தனியாக அமைச்சிருக்கலாம் அப்படின்னும் போது அதை பிளான் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அதுவும் இந்த வீக்கில் அமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது இது ஃபினாலே வீக் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் விஷாலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் முத்துவும் விஷாலும் கிட்டத்தட்ட முத்து வின்னர், விஷால் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி தான் சேனல் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அப்போது அந்த இடத்துல டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருக்க கேர்ள்ஸ்க்கு யாருக்குமே அந்த டாப் 3க்கான ஸ்பேஸை கொடுக்க கூட நீங்கள் தயாராக இல்லைல்ல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் சேனல் என்ன டிசைட் பண்ணாலும் நம்ம அதை பார்த்துட்டு அந்த ஷோவை அந்த சீசனில் அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் அதே ஷோக்கு ரெடி ஆகிறோம். அப்படின்னும் போது நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்க பிபி டீமை திருப்பி நம்ம சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கான ஒப்பீனியன்ஸை என்ன நம்ம எடுத்து வச்சாலும் கத்தினாலும் ஒரு சில ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து மேல் டாமினேட்டட் சொசைட்டிக்குள்ளே மேல் சைடு மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறாங்க. கேர்ள்ஸ்க்கான ஒரு சின்ன சப்போர்ட்டை கூட அவங்க கொடுக்கல. அப்படின்னும் போது விஷால் மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்க தான் செய்வாங்க. அவங்கள முடிஞ்சால் சேனல் டைட்டில் வின்னரும் ஆக்குவாங்க, இல்லை ரன்னரும் ஆக்குவாங்கன்னா, முத்து மாதிரி சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்கிற இதே குரூப்பு முத்துக்கும் பிஆர் இருக்குன்னு உள்ள அன்ஷிதா வந்து சொன்ன அப்புறமும் முத்துவோட ஃபேன்ஸ் வந்து முத்துக்கு முட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா சௌந்தர்யாவை தப்புன்னு சொன்னால் முத்துவும் தப்பு தானே. இல்லை ஜாக்லின் ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து முத்துவும் மேனிப்புலேட் பண்ணி தானே இந்த கேம் ஆடுறாரு. அப்போ பவித்ரா வந்து இந்த கேமுக்கு டிசர்விங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் விஷாலோ இந்த கேமுக்கு டிசர்விங் இல்லை தானே அப்படின்னு நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது. அப்படின்ற பட்சத்தில் கேர்ள்ஸ்க்கு ஒரு நியாயம், பாய்ஸ்க்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த ஷோ போயிட்டுருக்குன்னா அதை நம்ம அப்பட்டமாக அப்படியே தான் அக்செப்ட் பண்ணி நம்ம ரிவ்யூவும் பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஹெல்த்தியாக பார்க்குறது அப்படிங்கிறத விட இந்த சொசைட்டி ஏதோ ஒரு இடத்துல மேல் டாமினேஷனுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இந்த இடத்துல இதில் மொத்தத்தையும் நம்ம மேல்ஸ் மேலே இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்க முடியுமா? இதுக்கு பொண்ணுங்க காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டால், தர்ஷிகாவை நான் எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தர்ஷிகா மாதிரி பொண்ணுங்க தான் வந்து கம்பேக் கொடுத்து தர்ஷிகா மாதிரி அஃபெக்ட் ஆன பொண்ணுங்க இந்த சொசைட்டிக்கு திருப்பி தன்னோட கம்பேக்கை கொடுத்து தங்களை ப்ரூஃப் பண்ணோன்னா, அன்ஷிதா மாதிரி இருக்கிற பொண்ணுங்களாலையும் இந்த சொசைட்டிக்குள்ளே விஷால் மாதிரி ஆம்பளைங்களை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களோட தப்பை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு சில நல்ல சோஷியல் மெசேஜஸை நம்ம கொடுக்கவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலாக இருக்குது. இந்த இடத்துல தர்ஷிகா வந்து அவங்க அம்மாவோட ரிங்கை கேட்டு வாங்கினது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருந்ததோ, ஆனால் அன்ஷிதா விஷயத்தில், ஆர்னவ் விஷயத்தில் அவங்க வெளியில் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் உள்ள ஒரு பொண்ணாக, ஏன்னா அன்ஷிதா ஆகட்டும், தர்ஷிகா ஆகட்டும், ஆனந்தி ஆகட்டும், பவி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ் டீம்னு இருக்கும்போது அவ்வளோ ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இல்லைனா தர்ஷிகா அன்ஷிதாலாம் க்ளோஸ் அப்படின்னும் போது இது ஆல்ரெடி தர்ஷிகா வந்து விஷால் கூட க்ளோஸாக பழகிறதுனால அன்ஷிதாவுக்கு ஒரு பொசிஷனஸ் இருக்கான்னு பவித்ராவும் ஆனந்தியும் ஸ்டார்டிங்லேயே கேள்வி கேட்டிருப்பாங்க. இது ஒரு ட்ரையாங்குலர் லவ் மாதிரி போகுது, உனக்கு அப்படியே தான் இருக்கான்னு ரொம்ப சீன் போடுவாங்க அன்ஷிதா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படியே விக்கி அழுவாங்க. என்ன நீங்களே இப்படி கேட்குறீங்க? நான் ஏற்கனவே அதை பற்றி எவ்வளோ சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்களே இப்படி கேட்குறீங்களா? அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் அப்போ தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் நடுவில் ஏதோ போகுது, இல்லை வந்து தர்ஷிகா அதுக்குள்ளே ட்ராப் ஆகிருக்காங்கன்னா ஒன்று தர்ஷிகாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா அது அவங்க பர்சனல்னு விட்டுருக்கணும். பட் ஆனால் அந்த ரூட்டு கிளியர் ஆனோடனே நீங்கள் அந்த ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கோ இல்லைனா விஷால் அந்த ஸ்பேஸை கொடுத்தா அந்த ரூட்டை நீங்களே கிளியர் பண்ணதும் எந்த விதத்தில் நியாயம் அன்ஷிதா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. இது ஒரு பொண்ணுக்கு பண்ணுற சீட்டிங் இல்லையா? ஏற்கனவே அன்ஷிதா வந்து வெளில நெகட்டிவாக இருக்குன்னு அதை மாற்ற தான் பிக்பாஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் வெளில போகும்போது ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவாக போனீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே உள்ளே நீங்கள் அந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயத்தில், அது லவ் கண்டென்ட் இல்லை, ரியல் ட்ரூ லவ்வாமே இப்போ அன்ஷிதாவும் விஷாலும் அதை ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்காங்களே லைவ்லேயும் 1 எபிசோட்லேயும் இந்த 1 வீக்காகவுமே. இல்லை வெளில போய் அன்ஷிதா கொடுத்த பேட்டியில் எல்லாமே வந்து விஷாலுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து தான் சொல்லியிருக்காங்களாமே. இல்லை ஆர்னவ் கூட இருந்தளவும் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்களாமே. அதனால தான் ஆர்னவ் உள்ளே வந்து அந்த கோவத்தில் சத்யா மேலேயோ ஜெஃப்ரி மேலேயோ விஷால் மேலேயோ கத்தனாராமே. அதுக்கு சப்போர்ட் பண்ண அருணையும் அவர் விட்டு வைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படின்னா இதில் யார் கோவம் யாருக்கு நியாயம் அப்படிங்கிறத விட இதில் தக்காளி தொக்கா மாட்டினது தர்ஷிகா தான். அப்படின்னும் போது அந்த பொண்ணு மேலே தான் நம்மளுக்கு ஒரு கன்சர்ன் இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அக்கறையை அந்த பொண்ணு இதுக்கப்புறம் இந்த ஷோவை விட்டு வெளியில் போனாலும் அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல விஜய் டிவிலே ஆகட்டும், இல்லை வெளியில் வேறு ஏதாச்சும் அந்த பொண்ணு வெப் சீரிஸோ இல்லைனா வந்து அந்த பொண்ணுக்கான
ஏதோ ஒரு சக்ஸஸில் அந்த பொண்ணுக்கான ஒரு சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட்டாக இருக்குது ஆஸ் எ கேர்ளாக. ஓகேங்களா? அப்போது அன்ஷிதா இந்த விஷயத்தில் உள்ளே வந்து முத்து வந்து சௌந்தர்யா அவங்க ஹக் பண்ணதெல்லாம் பார்த்தா சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் முத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியும் தெரிஞ்சாலுமே இதில் அவங்களோட டாக்டிக்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க டபுள் கேம் ஆடினாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன். டபுள் கேம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே கல்ல 2 மாங்கானும் சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முத்துக்கு போட்டியாக இப்போ விஷால் தான் இருக்காருன்னு டீம் யோசிக்கிற பட்சத்தில் எப்படியாவது விஷாலோட டிஆர்பி ரேட்டிங்கை போன வாரம் ஏற்றணும்னு நினச்சி விஷால் ஏற்றிட்டாங்க. ஏன்னா லீஸ்ட்டில் அதனால தான் தீபக் அனுப்பிச்சாங்க, விஷால் அனுப்பலன்லாம் ஒரு விஷயம் போனாலும் அது ஓகே, அது ஓட்டிங் ப்ராசஸ் இப்போ இந்த 2 வீக்ஸாக எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் போன வாரம் விஷாலோடது ஹைப் ரொம்பவே ஏறிடுச்சுன்னா அதுக்கு காரணம் விஷால் மேலே வந்து நெகட்டிவ். சரி, விஷாலை கேள்வி தானே கேட்குறாங்க, இதில் வந்து தப்பு செஞ்சுட்டு அழுதுட்டு அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க. ஆனால் அப்படி தானே இந்த ஜனங்களை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப காலமாக அப்படி முட்டாளாக தானே இருக்கோம் அப்படின்னா அப்படி தான் விஷாலோட ஓட்டிங் ஏறிச்சு. சரி, இந்த விஷாலோட ஓட்டிங்னால மற்ற டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் ஓட்டிங் பாதிக்குதானா? கண்டிப்பாக பாதிக்குது. அது ஒரு பக்கம். ஜாக்லினோ, சௌந்தர்யாவோ, பவித்ராவோ டவுனுக்கு வந்துடுறாங்க விஷால் செகண்டுக்கோ தேர்டுக்கோ போகும்போது. ஓகேங்களா? முத்து வந்து அப்படியே வந்து சம்மணம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப டிசர்விங் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவர் ஆடின கேம் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சவங்களுக்கோ இல்லை அவர் பேசுகிற வார்த்தைங்களில் தான் வந்து அழகு இருக்கே தவிர அவர் கண்ணில் உண்மை இல்லை அப்படின்னு அவர் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பாரு ஒரு சிரிப்பை உதட்டில் வச்சுக்கிட்டே தான் அந்த பேச்சை பேசுவார். அது அவர் மற்றவங்களை திட்டும்போது ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஆகட்டும், இல்லைனா அவரை வந்து மற்றவங்க விமர்சனம் பண்ணும்போது ஆகட்டும். நேற்றுமே அன்ஷிதா லிவிங் ஏரியாவில் வந்து லவ் யூ முத்து, இப்படி தான் முத்து அப்படின்னு குறையும் சொல்லி லவ் யூ சொல்லும்போது ரொம்ப நன்றி அன்ஷிதா, உங்களை மாதிரி லவ் வச்சுருக்கோங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிரிப்புக்குள்ளே நிஜமான புரிதல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? வன்மம் இருக்குது. அந்த வன்மம் வார்த்தைகளில் தெரியுதான்னா கண்டிப்பாக தெரியல. வார்த்தைகளில் அழகு மட்டும்தான் தெரியுது. ஆனால் அவரோட கண்ணு பொய் பேசுது, அவரோட கண்ணில் அந்த வன்மம் தெரியுது. ஆனால் அது எல்லாருக்கும் புரியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. நான் எப்பயுமே சொல்கிறது தான், நான் ஒருத்தங்களை பார்த்து பேசும்போது அவங்க வார்த்தைங்களை விட அவங்க கண்ணை நம்புவேன். கண்ணு எப்பயுமே பொய் சொல்லாது. வாய் பொய் சொல்லும், ஆனால் கண்ணு பொய் சொல்லாது. அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறவனா. ஏன்னா கண்ணு மனசோட வெளிப்பாடு, வாய் மூளையோட வெளிப்பாடு. அதனால் மூளையில் யோசித்து வாயில் என்ன வேணால் பேசிடலாம். ஆனால் மனசில் இருக்கிறத கண்ணு தான் சொல்லும்னா அந்த கண்ணை நம்பி பேசுகிறது தான் எனக்கான விஷயமா நான் பார்க்குறேன். நான் மற்றவங்க கிட்டே பேசும்போது அதை பார்க்குறேன்னா அந்த ஷோலையும் அது எனக்கு நிறைய இடத்துல அதை நான் யோசிச்சிருக்கேன். அப்படி பார்த்தா முத்து எஸ் ரயான்னு நான் சொன்னால் முத்து வேணால் டைட்டில் வின்னர் ஆகலாம். ஆனால் அஸ் அ பாயா ரயான்கான ஒரு ரெஸ்பெக்ட் எப்பயுமே எனக்கு வந்து மேபி ரயான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கேமில் வந்தால் அவருக்கான வின் பண்ணுற சான்ஸ் நிறைய இருந்திருக்கும். சரி, அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய கேர்ள்ஸ் இதில் வந்திருக்காங்களே, அவங்களுக்கே அந்த சான்ஸ் கிடைக்கலன்னா அதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. ஏன்னா நிறைய ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸில் வெளில அமைச்ச பங்கில் முத்துக்கும் அது இருக்குன்னா அந்த பிளேவை அவர் பாய்ஸ் கிட்ட ஆடவே இல்லை. அவர் இவ்வளோ நாள் இந்த கேமை ஸ்ட்ராங்காக ஆடி வின் பண்ணாருங்கிறது உண்மையாக இருந்தால் அவர் ஆடி வின் பண்ணது கேர்ள்ஸ் டீம் கூட தானே தவிர பாய்ஸ் டீம் கூட கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அது பாய்ஸ் டீம் விஸ் கேர்ள்ஸ் டீமாக தான் இந்த ஆரம்பிச்சுது. அப்படின்னா அவர் வந்து பாய்ஸ் டீம் கூடயோ பாய்ஸ் டீமை எதிர்த்தோ பாய்ஸ் டீமை கேள்வி கேட்டோ பாய்ஸ் டீமை நாமினேட் பண்ணியோ பாய்ஸ் டீம் கூட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியோ பாய்ஸ் டீம் கூட பிரச்சனை பண்ணியோ அவர் இந்த கேம் ஆடலை. கேர்ள்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி தான் இந்த கேம் ஆடியிருக்காருனா அவர் கேம் ஆடினது கேர்ள்ஸ் கூட தானே தவிர பாய்ஸ் கூட கிடையாது. ஓகே, அப்போ பாய்ஸ் டீமில் இருக்கும்போது அவர் தானே ஒப்பீனியன் எடுத்து வச்சார். அப்போ வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து பாய்ஸ் பேசாதனால தானே அவர் எடுத்து வச்சார்னா, ஆமாம் பாய்ஸ் பேசலை. அப்போ வந்து அவர் பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணார், அதனால் அவர் எடுத்து வச்சார். பாய்ஸ் டீம் மற்றவங்க சரியாக ஜால்ராவாக தெரிஞ்சாங்க, இல்லைனா அவங்க முட்டாளாக தெரிஞ்சாங்க. அந்த இடத்துல முத்து வந்து புத்திசாலியாக தெரிஞ்சார். ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் இண்டிவிஜுவல் கேம்னு ஆனப்புறம் நீங்கள் பாய்ஸை நாமினேட் பண்ணலாம்ல, பாய்ஸ் கூட பிரச்சனை வரும்போது எடுத்து வச்சு பேசியிருக்கலாம்ல, என் தீபக்கு கேள்வி கேட்டிருக்கலாம்ல, ஏன் சத்யாவை ஒஸ்ட் பிளேயர்னு சொல்லியிருக்கலாம்ல, விஷால் செய்கிற தப்பை பேசியிருக்கலாம்ல. அருணுக்கு எதிராக நின்னார். அந்த அருணுக்கு எதிராக நின்ன வாரம் தான் அருணுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே முத்து வளர்ந்துட்டார். அப்போ அருணுக்கு எதிராக யார் நின்னாலும் அவங்க வெளியில் போகிறதுக்கான விஷயமோ இல்லை முத்து மேலே வன்மத்தை கொட்டுறவங்க அருண், முத்து மேலே வன்மத்தை கொட்டுற அதுக்கப்புறம் பவித்ரா, முத்து மேலே வன்மத்தை கொட்டுற ஜாக்லின் ஆல்ரெடி அவர் ஒரு இடத்துக்கு வந்து நின்னதுக்கப்புறம் அந்த கேமை நீங்கள் ஆடினா என்ன ஆடாட்டி என்ன? நீங்கள் தான் டைட்டில் வின்னர்னு ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸில் உங்கள் பிஆர் டீம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்களே. இப்போ அந்த பிஆர் டீமை பற்றி தான் அன்ஷிதா வந்து உள்ளே வந்து சொல்கிறாங்க, ஜாக்லின் சௌந்தர்யா உனக்கு இருக்குது தான் வெளியில் ஓகே, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு அவங்க மீன் பண்ணது ஃபேட்மேன்னு டேரெக்டாக சொல்லலைனாலும் ஃபேட்மேன் தான் அங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், ஷோ நடத்துகிற பிபி டீமுக்கும் தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி அவங்க டபுள் கேம் ஆடினாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஷாலுக்கு போட்டியாக முத்து இருக்காரு, இல்லைனா விஷால் வந்து வின்னர் ஆகிடுவார்.
டைட்டில் வினராக முத்து இருக்கிற பட்சத்தில் தான் ரன்னருங்கிற ஆப்ஷனையோ இல்லை டாப் 3ல வர்றதுக்கான விஷயத்தையோ டீம் வச்சுருக்காங்கன்னா அப்போ முத்து அந்த இடத்துலேருந்து என்ன சொல்கிறது இக்னோர் பண்ணாதான், அந்த ஸ்பேஸை மைனஸ் ஆக்கினாதான் விஷால் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுன்றதுக்காக முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஒன்று. சரி ஓகே, அப்போ சௌந்தர்யா எதுக்கு ஹக் பண்ணாங்க? சௌந்தர்யா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் வெளிலேருந்து வந்த என்ன சொல்கிறது ஒரு சிலர் வந்து சௌந்தர்யா வந்து பிஆர் டீம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத மீறி அது இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவர் தீபக் இருக்கும்போதே அவங்க பேசினது அதை பற்றிலாம் நம்ம பேசியாச்சு நிறைய. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஆர் டீம் இருக்குதான். ஆனால் வந்து அவங்க வந்து சௌந்தர்யா ஸ்பெசிஃபிக்காக ஹக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இது நிறைய பேரோட ஹக்கை வெளில கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இவங்க வந்து அன்ஷிதா வெளில போனப்புறம் ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ட்ரஸ்ட்டுக்கு, ஹோம்க்கு, அதுக்கெல்லாம் போயிருக்க பட்சத்தில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் போயிருக்க பட்சத்தில் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு யார் பிடிக்கும் பிக் பாஸில் அப்படின்னும் போது நிறைய குழந்தைங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா அக்கா பிடிக்கும், சௌந்தர்யா ஃபேன்ஸுன்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்க எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா திருப்பி அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எங்கள் சார்பாக ஹக் கொடுங்க அப்படிலாம் சொல்கிற பட்சத்தில் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸாக அந்த குழந்தைங்கள பார்த்து அனுப்பிச்சிதா உள்ளே வந்து அதை தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னாலுமே எனக்கான விஷயமாகவும் சௌந்தர்யாவை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு பிஆர் இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும்ங்க, ஆனால் அவங்க ஒன்று பண்ணாமல் பிஆர் அதை ப்ரொமோட் பண்ண முடியாது. அன்ஷிதா சொன்னது தான், ஒரு ஃபோனில் பண்ணிட்டு இருக்கோன்னா அவங்க பண்ண டான்ஸோ அவங்க பண்ண எக்ஸ்பிரஷன்ஸோ அவங்க பண்ண ரியாக்ஷன்ஸோ எதுவுமே பண்ணாமல் அங்கே வந்து அது ப்ரொமோட் பண்ண முடியாதுன்னா விஷால் என்ன பண்ணார்? தர்ஷிகா கூட பேசுவார், அன்ஷிதா கூட பேசுவார், முடிஞ்சால் சாச்சனா கூட முத்துவை பற்றி பேசுவார், இதைத்தானே பண்ணார். அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்ட்டு நீங்கள் இவ்வளோ நாள் டாப் 5க்குள்ளே இல்லை அட்லீஸ்ட் டாப் 3க்கோ இப்போ என்ன டைட்டில் நிறைய கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல விஷாலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு அன்ஷிதா உள்ளே அனுப்ப முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் டீம்? ஆல்ரெடி தர்ஷிகா விஷயத்தில் அந்த ரிங்கு கேட்கும்போதே விஷாலுக்கான ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டை தர்ஷிகா கொடுத்துட்டாங்க. அவருக்கான விஷயம் அங்கே டேமேஜ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இது எப்படி ப்ளஸ் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே அப்பட்டமாக அன்ஷிதா உள்ளே விட்டு விஷால் ஓட்டு போடுங்க, விஷாலை நானும் லவ் பண்ணுறோம், இந்த லவ் கண்டென்ட்காக ஓட்டு போடுங்கன்னு விஷால் ஓட்டு கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், முத்துவை டவுன் பண்ணோன்றது ஒன்று இருக்குது. அதனால் முத்துவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்குன்னு முத்து நான் நியாயம் சொல்லவே இல்லை. நான் முத்து வந்து அது டிசர்விங் இல்லைன்னு, அவர் ஸ்ட்ராங் பிளேயர் ஆனால் ஃபேர் பிளேயர் கிடையாது. ஓகேங்களா, அன்ஃபேராக தான் ஆடி இருக்காரு. அவருக்கான எத்திக்ஸோட ஆடி இருக்காரு. ஆனால் அவர் ஆடினதெல்லாம் எத்திக்ஸான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கான எத்திக்ஸோட ஆடி இருக்காரு. அவருக்கான அறமாக இருந்திருக்கு. ஆனால் அவர் அறமாக தான் ஆடினாரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அந்த அறத்தை மெயின்டைன் பண்ணதோ இல்லைனா ஓரளவுக்காவது அந்த கேமை எத்திக்ஸோடு ஆடினதோ ரயானை தான் நான் பார்க்குறேன். ஆனால் ரயானுக்கான ஓட் பேங்க் அங்கே இல்லை, அதனால் ரயான் வர முடியாது. சரி ஓகே, இப்போ சௌந்தர்யா அவங்க ஹக் பண்ணது நிஜமான பாசத்தை அந்த குழந்தைங்களுக்கான விஷயத்தை தான் அவங்க காமிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவங்களுக்கு சௌந்தர்யாவையும் பிடிக்காது, ஜாக்லினையும் பிடிக்காது. இது ஊருக்கே தெரியும். இவங்க எவிக்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாக்லினையும் பிடிக்காது, சௌந்தர்யாவும் பிடிக்காது. இப்போ எப்படி திடீர்னு ஒரு வேளை இவங்க பவித்ராவை ஹக் பண்ணியிருந்தா கூட அதில் ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த குரூப்புக்குள்ளே இருந்தாங்க. சுனிதா, பவித்ரா, அன்ஷிதா, தர்ஷிகா, பவித்ராலாம் இருக்கும்போது ஆனந்திலாம் இருந்தாங்கன்னா அது ஓகே. ஆனால் எப்போ சம்மந்தமே இல்லாமல் திடீர் பாசமாக சௌந்தர்யா மேலே வருதுன்னா ஜாக்லினுக்கு எதிராக சௌந்தர்யாவை திருப்பி விடலாம். ஜாக்லின் எந்த இடத்துல வின்னர் ஆகிடக்கூடாது, இதில் குறைஞ்சபட்சம் ரன்னராக கூட ஆகிடக்கூடாது. ஏன்னா இது இந்த வாரம் எனக்கு ஓட்டிங் பேஸ் கண்டிப்பாக விஷாலோடது அந்த பேஸ் வந்து அது டோட்டலாக உல்ட்டாவாக அஃபிஷியல் அன்அஃபிஷியலும் மாறுது. அப்படின்ற பட்சத்தில் போன வாரம்லாம் சௌந்தர்யா அன்அஃபிஷியலில் செகண்ட் இருந்தாலும் அஃபிஷியலில் ஜாக்லின் இருந்தாங்க. இப்போ தான் வந்து திடீர்னு ஒரு ஜம்ப் அடித்து விஷாலை வந்து செகண்டுக்கு கொண்டு வரவோ தேர்டுக்கு கொண்டு வரவோ ட்ரை பண்ணுறாங்கன்னா இங்கே ஜாக்லின் அடி வாங்குறாங்க, சௌந்தர்யாவும் அடி வாங்குறாங்க. ஓகேங்களா, ஆனால் முத்து வந்து ரொம்ப சூப்பராக அதே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. ஏன்னா இவங்களோட பிஆர் டீமை விடவும் முத்தோட பிஆர் டீம் செம்மையாக வேலை செய்யுது. மண்ணின் மைந்தன் டீமு அப்புறம் வேலை தானே செய்யும். அந்த வேலையை அது ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இல்லை ஃபஸ்ட்டு டேலேருந்தே செஞ்சிச்சின்னு சொல்லுவேன். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து இப்படி கை தூக்கினா சூப்பர், அப்படி கை தூக்கினா சூப்பர்ன்ற மாதிரி போஸ்டரில் மண்ணின் மைந்தன் வரைக்கும் வந்துச்சு. அவர் வின் பண்ணி வந்தப்புறம் மண்ணின் மைந்தனாக இருக்கிற அவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கத்தானே போகிறோம், பார்க்கலாம், அது வேறு விஷயம். ஓகேங்களா, அப்போ சௌந்தர்யாவை வந்து பாராட்டினா அங்கே ஆப்வியஸாக ஜாக்லின் உள்ள அடி வாங்குவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஜாக்லின் இதுக்கெல்லாம் அசர்றாலாம் கிடையாது. அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இதுக்கப்புறம் எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் இந்த கேமை ஃபேராக ஆடியிருக்கேன் அப்படிங்கிற இடத்துலையும் இல்லை கேமை ஸ்ட்ராங்காக ஆடியிருக்கீங்க, என்னோட எஃபர்ட்டை நான் போட்டிருக்கேன்னு சொல்கிற இடத்துலையும் அவங்களுக்கான ஒரு கூட்டம் எப்பயுமே வெளியில் இருக்குது. அப்படின்னா அவங்க இந்த கேமை வின் பண்ணுறாங்க வின் பண்ணல அப்படிங்கிறத மீறி நிறைய பேரோட ஹார்ட்ஸை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் ரொம்பவே சின்ன சேனல் அப்படின்னாலுமே ஜாக் பற்றி பேசும்போது நம்மளுக்கு வர கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க ஜாக் பற்றி. நம்மளோட இந்த சின்ன சேனல்லே இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா நம்ம மற்ற சேனல் ரிவ்யூவர்ஸும் பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் ஜாக்குக்கான இடத்துலையும் சவுண்டுக்கான இடத்துலையும் சப்போர்ட்டை கொடுக்க தான் செய்கிறாங்க. ஜாக்கை ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக பார்க்குறாங்க, சௌந்தர்யா ஒரு ரியல் பிளேயராக பார்க்குறாங்க. அவங்களா இருக்காங்க, அதையும் அவங்க ப்ரூஃப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சௌந்தர்யா. அப்போது இந்த 2 பேருக்கான விஷயத்தை விடவும் முத்து எந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்காருன்னா அவரோட மேனிப்புலேஷன் பெஸ்ட்டாக இருக்குங்க. அவரோட கேம் வந்து மேனிப்புலேஷன் கேமாக பெஸ்ட்டாக இருக்குது.
மனுஷனாக அவர் பெஸ்ட்டாக இருக்காரான்னு கேட்டால் அதை ஒரு பேச்சில் அவர் காட்டுறாரே தவிர, அவரோட பேச்சு தான் அதை சொல்லுதே தவிர, அவரோட கண்ணோ அவரோட செய்கைகளோ அதை எனக்கு அப்படி பார்க்க தோணலை. அதை விட நான் ரயானை அந்த இடத்துல வைப்பேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக, ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக, ஒரு நல்ல மேல் கண்டஸ்டண்ட்டாக, ஒரு கூட இருக்கிற கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற கண்டஸ்டன்ஸாக நான் அந்த ரயானை வைப்பேன் அந்த இடத்துல. மற்றானா முத்து வைக்க முடியாது. மேபி அவர் கேம் முடிச்சு வெளில வந்தோன்னே ஆஸ் யூஷுவல் நார்மல் முத்துவாயிடுவார். ஆனால் உள்ளே அவர் அப்போ முத்துவா இல்லாமல் தானே கேம் ஆடிருப்பார். அப்போ கேமுக்காக நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா அப்போ அதே கேமுக்காக சௌந்தர்யா தான் பண்ணால் தப்பா, இல்லை ஜாக்லின் பண்ணால் தப்பா, இல்லை பவித்ரா தான் பண்ணால் தப்பா? எனக்கு அதுதான் புரியல. ஓகேங்களா? அப்போது அன்ஷிதா இந்த இடத்துல டபுள் கேம் ஆடினாங்கன்னா விஷாலுக்காக இந்த சைட் முத்து பேசினதும், இல்லை ஜாக்லினை டவுன் பண்ணுறதுக்காக சௌந்தர்யாவை ஹர்ட் பண்ணி கொடுத்ததும், இந்த இடத்துல அவங்க சௌந்தர்யாவும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பிஆர் இருக்குன்னு, முத்துவையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பிஆர் இருக்குன்னு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஜாக்லினை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணலையான்னு கேட்டால் ஜாக்லினையும் பண்ணாங்க, தனியாக சுனிதா கிட்ட போய் பண்ணாங்க. அது சுனிதாக்கா அன்ஷிதாக்கான ஆர்குமெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த இடத்துல சுனிதா தானாக ஒன்றும் போய் அன்ஷிதா கிட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணல. அதை உசுப்பேற்றி விட்டதும் ஃபேட்மேன் தான். ஃபேட்மேனோட இமேஜ் டோட்டலாக காலி. அவர் 1 வீக் வெளில போயிருக்கும் போதே அவருக்கான விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் மரியாதையை சம்பாரிச்சார். ஆனால் இப்போ இந்த 2 வீக்ஸ் போனதில் அவருக்கான டோட்டல் இமேஜ் காலி. நானே இதுக்கு மேலே அவரோட ரிவ்யூலாம் பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்குமான்னு தெரில. இந்த அளவுக்கு ஒரு மட்டமான, என்னதான் டீம் ஒரு டாஸ்க்கை இவருக்கு கொடுத்தாலும் இவர் இப்படி தான் தெரிஞ்சு பண்ணாலும் அதில் கொஞ்சம் நியாயம் வேணாமா? இல்லை டாஸ்க்குக்காக தான் பண்ணேன்னு சொல்கிற பட்சத்தில் அந்த டாஸ்க்குக்காக பண்ண நீங்கள் முன்னாடி பேசுறதோ பின்னாடி பேசுறதோ ஒரே மாதிரி இருக்கணும்ல. முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் ஏன் பேசுகிறீங்க? நேற்று சுனிதா அன்ஷிதா கிட்ட கேட்க சொல்லி உசுப்பேற்றி விட்டதே ஃபேக்ட்மேன் தான். லைவில் இது வந்துச்சு. நான் அன்ஷிதா பேசும்போது எனக்காக சுனிதா பேசுவாங்கன்னு நினச்சேன். சுனிதா நீங்கள் பேசலை அப்படிங்கும்போது சுனிதா திருப்பி கேள்வி கேட்குறாங்க. ஏன் அதை நீங்களே பேசியிருக்கலாமே சார் அப்படின்னா, நான் பேசினா அது வேறு மாதிரி போகும், நீ பேசினா வேறு மாதிரி போகும்னு உசுப்பேற்றி விட்டார். அதனால தான் அன்ஷிதாவும் சுனிதாவும் பேசினாங்க. அந்த இடத்துல அன்ஷிதாவும் அவங்க ஸ்டாண்டை விட்டு கொடுக்கல, சுனிதாவும் அவங்க ஸ்டாண்டை விட்டு கொடுக்கல. அன்ஷிதா இந்த இடத்துல சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை முத்துவை திட்டினாங்களான்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது. ரெண்டு பக்கமே முத்துக்கு அதாவது முத்து டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது, விஷால் வரணும். அப்படி விஷால் டைட்டில் வின்னர் ஆகலை, முத்து தான் டைட்டில் வின்னர் ஆகிறாருன்னா அந்த இடத்துல ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வரக்கூடாது, அதே ரன்னருக்கு. அந்த இடத்துல விஷால் ஒன்று வின்னராவது ஆகணும் இல்லை ரன்னராவது ஆகணும். அதுக்கு டார்கெட்டாக இருக்க முத்துவையும் சரி சௌந்தர்யாவையும் சரி இல்லை ஜாக்லினையும் சரி அடிக்கணும். இதுதான். ஸோ இவங்க ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க தான் அங்கே ட்ரை பண்ணாங்களே தவிர அவங்க நியாயத்தை பேசினாங்களான்றதை விட இருக்கிற நியாயத்தை அவங்களுக்கு சாதகமாக பேசினாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ கைஸ்.